இப்போ இப்போ கொஞ்சம் விட்டா அங்கே விட்டான்னா வழி அருகே விதைத்தாங்களா, அடுத்தது கற்பாறையின் மேலே விதைத்தாங்களா, அடுத்தது முள் மேலே வச்சுட்டாங்க. இப்போ முள் அதை நெருக்கி போட்டது. விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்தது. சில விதை அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். இது சொல்றாரு, நம்ம கேட்க வேணாம் ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் காது இருக்குதுன்னு உமக்கு தெரியும், ஏன் அந்த வார்த்தையை உபயோகிச்சு? ஏன்னா நம்மளுக்கு காது இருந்தும் கேட்க மாட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் காதோட கேட்குறோம், காது வச்சு தான் கேட்குறோம். இந்த காது வச்சு இந்த வசனம் உங்கள் பாஸ்டர் சொன்னபடி பார்த்தா அது உள்ளே போய் வேலை செய்யணும். காது கேட்குது ஆனால் கேட்கல. என்ன நல்லா இருந்துச்சு தெரியுமா அப்படின்வோம், போகிற வயதுக்குள்ள மறந்து போயிடும். ஸோ இதெல்லாம் தான் இதை ஊமையாக சொல்கிறாரு. ஊமையாக சொன்ன உடனே அதுக்கு முன்னால் இருந்த ஜனங்களை பாருங்கள். 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி வருகிறார். 12 அவருடனே கூட இருந்தாங்க. 12 பேரும் கூட தான் இருந்தாங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். இயேசுநாதர் மினிஸ்ட்ரியில காசு இருந்துச்சா இல்லையா? நிறையவே இருந்துச்சு. அதனால தான் உள்ள கூட ஒரு ட்ரெஷரர் வச்சுருந்தார். எல்லா கோயில்லையும் ஒரு ட்ரெஷரர் இருப்பான். ட்ரெஷரர்னா யார்? ஃபினான்ஸ் இல்லை, ட்ரெஷரர். அது ட்ரெஷர்லாம் வச்சுருப்பான். எதுப்பா? பாதுகாவலரா? ஃபினான்ஸ் பாதுகாவலர். இங்கே இயேசுநாதர்கிட்டையும் ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் யூதாஸ். இவனுக்கு காசு பார்த்து காசு மேலே கொண்டு தான் கண்ணு, வேற எதுவும் கிடையாது. ஓகே, இங்கே அவர்கிட்ட நிறைய இருக்குது. அதனால தான் அவர் டாக்ஸ் கட்டினார். இயேசுநாதர் சொன்னார், என்ன சொன்னார்? ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும். அப்போ ராயனுக்கு கொடுக்குறவும் தேவனுடைய கொடுக்குற அளவுக்கும் அவர் கார் வச்சுருந்தார். எக்ஸ்ட்ரா பணம் வச்சுருந்தார். ப்ளஸ்ஸு அதை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு பேக்கில் போட்டு ஒருத்தன் சுன்னால சுற்றிக்கிட்டே இருந்தான். அவன் பேர் யூதாஸ். இவங்க தங்கள் ஆஸ்திகளால் சேவை செய்து கொண்டு வந்த ஸ்திரீகளும் இருந்தாங்க. இப்போ விதைக்கு வருவோம். இப்போ இவங்க எல்லாமே கூட தான் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ அது என்ன பாருங்க, இப்போ 9வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஓமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. ஏன் ஓமைய சொல்றாரு? தாம் பிள்ளைங்களுக்கு உணரணும், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அப்படி காது கேத்து இப்படி போயிடுவான்ல. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? அவருடைய பிள்ளைகளாக இருக்குது, வசனத்தை கேட்குறோமா, இல்லாட்டி காது கேட்குறோமா, இல்லாட்டி காது கேட்கலையா? புரியுதா உங்களுக்கு? அவர் பிள்ளைங்களாக இருந்தால் காது கேட்கும், அவர் சொல்கிறது புரியும்.
இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவர் சீஷர்கிட்ட சொல்கிறாரு, இதுதான் விஷயம், நான் உங்ககிட்ட ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன், ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன், அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இது மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது பைபிளில், வேதத்தின். அதில் ஒரு சீக்ரெட் தான் சோயிங் அண்ட் ரீப்பிங், விதைப்பும் அறுப்பும். என்னைக்கும் விதைப்பும் அறுப்பும்ன்ற ஒரு வார்த்தை வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, இதுக்கு காரியகர்த்தா யாரு? தேவன். அதனால நான் என் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு நம்புவேன், அவரே என் ஆதாரம். ஆதாரம்னா சோர்ஸ். நான் எப்பவுமே என் சோர்ஸை நம்புவேன், என் சோர்ஸை தவிர்த்து வேறு எதையும் நம்ப மாட்டேன். எனக்கு ப்ரொமோஷன் வேணும்னு சொன்னால் சோர்ஸ். என் வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னு சொல்லணும்னா என் சோர்ஸ் யார்? ஆதாரம். இன்னும் ஒரு மனுஷனை எதிர்பார்த்தீங்கன்னா அவன் ஊற்றிக்கிட்டு போயிடுவான். நேற்று கூட நாங்கள் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வந்தது. ஒரு கம்பெனியில் சிஓவாக வேலை செய்துட்டு இருந்தேன் ஒரு ஆளுக்கு டக்குன்னு வேலையை பிடிக்கிட்டாங்க. என்னன்னா, ஆதாரம் எங்க இருந்துச்சு? ஆதாரம் இயேசுவா இல்லாட்டி ஆதாரம் எங்க? உன் ஆதாரம் இயேசுவா இருந்தா நீ பிழைப்ப. உன் ஆதாரம் இயேசுவா இல்லாம வேற யாராவது இருந்தா நீ தோத்து போயிடுவ, உன் வேலை போயிடும். ஏன்னா நீ யாரை நம்பி இருக்கிறாய்? இயேசுவே என் ஆதாரம், நான் அவரை நம்பி விதைக்கிறேன், நான் அவரை நம்பி அறுப்பேன். அண்ட் ஹீ இஸ் மை டோட்டல் சப்ளை. அவர் தான் எனக்கு சப்ளை பண்ணுறார். ஏனென்றால் நீங்கள் கொஞ்சம் நான் வரத்துக்கு முன்னால் கேட்டேன், 50ஆம் சங்கீதத்தை எடுத்து படிச்சிருந்தாப்புல அதில் போட்டிருக்கு, வானா எல்லாத்தையும் திருக்கிற எல்லாமே என்னுடையவைகள்னு அவர் சொல்கிறாரு, தேவராய கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ எல்லாமே அவருடையதாக இருக்க, அவர் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்குன்னு உங்கள் பாசஸை நான் இழிவாக பேசணும்னு சொல்லலை. ஆனால் யாரை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோர்ஸ் இஸ் God. If you don't keep your source as God, this is for your healing. உங்கள் சுகத்துக்கு, உங்கள் பணத்துக்கு, உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் ஆதாரம் யாரு? அந்த இடத்துல டிஜிஎஸ் அங்கிள் ஒரு பாட்டு பாடுவார், ஆதாரம் நீர்தான் ஐயா, குருவே ஆதாரம் நீர்தான் ஐயா. ஏனென்றால் அவர் உணர்ந்திருந்தார், அவர் தான் ஆதாரம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இப்படி போட்டு ஒரு ட்ரிக்ஸ் போட்டு ஒரு கூகுளி போட்டு இப்படி போட்டு நான் எடுத்துருவேன்னு சொல்லி. சாரி, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. யூ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் காட். எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் த சோயிங் அண்ட் ரீப்பிங் பிரின்சிபல். அப்போ உன்னுடைய நீ விதைக்கிற விதையை வெற்றிகரமாக விளைய செய்கிறவரும் அவர்தான். அவரும் உன் விசுவாசமும் சேர்ந்து வேலை செய்கிறது. அதுக்கு நீ ஊத்துற தண்ணி தான் விசுவாசம். சரி. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். பாத்தீங்களா, தேவனுடைய வசனம் தான் விதை. அதனால தான் படிங்க, பைபிளை படிங்க, சும்மா கேலண்டர் வசனத்தை படிச்சுட்டு போவாதீங்க. மற்றவங்க மாதிரி இல்லை, நாங்கள் ஃப்ரீயாக தான் கேலண்டர் கொடுக்குறோம். அப்படி தானேம்மா வீட்டுக்காரம்மா? அப்படி தானே, ஃப்ரீயாக தானே கேலண்டர் கொடுக்குறோம். அதுக்கே நம்ம ஆளுங்க இது ஃப்ரீயாக கொடுத்தாலும் கஷ்டப்பட்டு தான் வாங்குவாங்க. அது ஏன் தான் அப்படி இருக்கிறாங்களோ தெரில. ஏன்பா அப்படி இருக்கிறாங்க? தெரியலையா?
நீ தானே நம்ம பக்கத்துலேயே இருக்கிற கேட்குறவங்கள்ட்ட அப்பப்போ கேட்டு இது பண்ணலாம். ஏன் அப்படி இருக்கிறாங்க? காசு 200 வச்சுருந்தா ஒரு கேலண்டர் வாங்க மாட்டாங்க. ஏன்? 200 ரொம்ப காஸ்ட்லியா? அப்போ எவ்வளோ விலை வச்சா விற்பாங்க அவங்க? 50 ரூபா. பாரு, அவன் ரேட்டா 50 ரூபா சொல்கிறான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 50 ரூபாவா? கேலண்டர் விலை 50 ரூபாவா? சைஸுக்கு ஏற்ற அதுலேயும் வியாபாரம் தான். சைஸுக்கு ஏற்ற ரேட்டு. கத்திரிக்காய் மாதிரி வச்சுட்டானுங்க கடைசியில். சைஸுக்கு பெரிய கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா குட் ரேட், சின்ன கத்திரிக்காய் இருந்தால் ஸ்மால் ரேட். அது மாதிரி ஆகிப்போச்சு இதே வசனத்தை. ஆனால் இங்கே வசனம் தான் மேஜர். ஓகே, வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் புரிய மாட்டேங்குது, இல்லை தூக்கம் வருது. சரியா? அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். எங்கேயோ திருந்திடுவாங்களோ அப்படின்னு பயந்து வந்து என்ன பண்ணிடுறான், டப்புன்னு தூக்கிட்டு போயிடுவான். உண்மையாகவே நான் எதிர்பார்க்குறது எப்படி தெரியுமா? நம்ம கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நல்லா செழிப்பாக சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு, எத்தனை பேருக்கு அது மாதிரி வாழ ஆசை? இல்லை எத்தனை பேர் பரிதாபமாக வாழ ஆசை? உனக்கு ஆசையாப்பா? பரிதாபமாக வாழ ஆசையா? உனக்கு ஆசையா? பின்ன கை தூக்க மாட்டேன்ற? தூங்கிட்டியா?